இன்றைக்கி சைட்டில் என்ன செக்கிங் பார்க்குறேன்னா, கீழே பெல்ட் பீம் போட்டாச்சு. இந்த பெல்ட் பீமுக்கு செங்கல் வரி போடுறோம். அப்போ இந்த வரி வந்து கரெக்டாக இந்த செங்கலுக்கு இந்த வித்துக்கு கரெக்டாக உக்காருதா, ஒரே வித்து, அதாவது பிஞ்சு வெளியில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கம்பி கட்டும் போதே அவங்க கரெக்டாக அந்த மாதிரி கட்டியிருக்கணும். சென்ட்ரிங் அடிக்கும் போதும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அலைன்மெண்ட்டு நேராக இருக்கணும். அலைன்மெண்ட்டு மீன்ஸ் இங்கேயும் வந்து பிஞ்சு நவரக்கூடாது செங்கல். இப்போ அப்படியே பார்க்குறோம். இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, செங்கலை விட 1 இன்ச்சு வெளியில் வந்துச்சு, பீம் உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், சும்மா ரெஸ்ட்டு வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இன்னர் ரூம் சைஸ் வந்து மெஷர்மெண்ட்டு பிரகாரம் நம்ம இப்போ இங்கே வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு வைக்கும் போது இந்த பிஞ்சு வந்து பீம் விட்டு வெளியில் வருது. இந்த மிஸ்டேக்கெல்லாம் சென்ட்ரிங் அடிக்கும் போதும் கம்பி கட்டும் போதும் அவங்கக்கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தும் அவங்க வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் காயின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி செக்கிங் பார்க்கறது, சைட்டு விசிட் செக்கிங்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது தள்ளி போயிடுச்சா, இது வேஸ்ட்டாக இங்கே வந்து ரெஸ்ட்டு, இது எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, வெளியில் போகுது பீமை விட்டு. ஏன் இந்த ஆப்ஷன்னா, நம்ம ரூம் அளவு இதான் வரும், இன்னர் அளவு நமக்கு வரணும். அப்போ இந்த இதில் வரணும் ஃபீட்டில். அப்படின்னும் போது இவங்க சென்ட்ரிங் அடித்தது, கம்பி கட்டுனதெல்லாம் அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். அது நம்ம எவ்வளோ கம்பி கார்ட்டையும் சென்ட்ரிங் அடிக்கிறோன்ட்டு நம்ம சொல்லும்போது அவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி நாம் செக்கிங் பார்த்துக்கணும்.